ஆக்சுவலி ஓஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்ட்டு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கிறது தான் ஓஏன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. மேஜராக வந்து ஓஏ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது செல்லருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது செல்லருக்கு மட்டும் கிடையாது. பையர்ஸும் ஓஏ வந்து பார்த்து தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, சப்போர்ட் லெவல் என்ன, ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்றது மேஜராக வந்து ஓஏ சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது செல்லர்ஸ் தான் வந்து ஓஏ யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு பையர் தான். என்னை விட இன்னும் செல்லராக இருந்தாங்கன்னா அது இன்னும் சூப்பராக சொல்லுவாங்க. பட் ஏன்னா செல்லர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸில் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க செல்லர்ஸ். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ டிகே இருக்குது, எவ்வளோ வேகா இருக்குது, ஸோ எவ்வளோ, அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸில் சொல்ல போனோம்னா எவ்வளோ காமா வேகா டீட்டா தீட்டா இது எவ்வளோ இருக்கு லெவல்ஸ் இருக்குன்றத அவங்க வந்து ஆப்ஷன் செல்லராக பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பையராக இருக்கும்போது நமக்கு தேவை வந்து வெறும் காமாவும் டெல்டாவும் இருந்தால் போதும். ஸோ அந்த டெல்டாக்கும் காமாவும் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இப்போ பை பண்ணுறது. அதெல்லாம் ஆப்ஷன் கிரீக்ஸ் உள்ள போனால் இது நிறைய இன்னும் டாபிக் போவோம். அது பையரும் பார்ப்பாங்க செல்லரும் பார்ப்பாங்க. பட் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான இதில் பார்ப்பாங்க. நீங்கள் ஓஐ வந்து இப்போதைக்கு ஏஞ்சல் ஒன் ஜீரோ தான் அண்ட் தென் சம் ஃபியூ அதர் புரோக்கர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க சென்சிபிள். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சென்சிபிள் பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஆர் ஏஞ்சல் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக அக்கௌண்ட்லேருந்து உள்ள லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு சென்சிபிள் போறீங்க அப்படின்னா சென்சிபிளில் மேலே ட்ரேட் அனாலிசிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இது இருக்கு இல்லையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இண்டெக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஆர்எல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் டெக்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அண்ட் தென் வந்து ஐ சார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல ஓஐ கொடுக்கும். நீங்க ஜென்ரலா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூகுளில் போட்டாலே அங்கே நிறைய வெப்சைட்ஸ் காட்டும். பட் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்றது சென்சிபிள். சென்சிபிள் அண்ட் தென் இன்னொரு சில சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி சென்சிபிள் வந்து பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சு, இப்போ வந்து அது ஃப்ரீல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஏக்குள்ளே போனதும் மேக்ஸிமம் வந்து ஓஏ ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 15 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் கால் ரைட்டர்ஸ் அண்ட் தென் கிரீன் கலரில் இருக்கிறதுலாம் புட் ரைட்டர்ஸ். அப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 24,300 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஓஏ நம்ம பார்க்கும்போது என்ன ஆங்கிளில் பார்க்கணும்னா ஓஏ வந்து ஒரு ரைட் பண்ணியிருக்காங்கன்ற ஆங்கிள் இருந்து மட்டும்தான் பார்க்கணும். செல்லர் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நாட் ஒன்லி த புட் கால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்க ஆங்கிள் தான் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு செல்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து செல் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். செல்லர் எப்பயுமே பை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் அதான் சொன்னோம் இல்லையா முன்னாடியே, ஓஏ வந்து செல்லர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணி அதில் இருக்க டிகே அண்ட் தென் அதில் இருக்க இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரீமியம் மெல்ட் பண்ணி, ஸோ அந்த ப்ரீமியம் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு இப்போ பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ல நம்ம கொடுத்துட்டு வெளியே வந்துருவோம். அண்ட் தென் செல்லர் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரவே மாட்டாங்க எப்போதுமே. ஒன் செகண்ட். சரி, ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஓகே, இப்போ அதான் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ரைட் பண்ணி ரைட்டர்ஸ் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு ஓஐ பார்க்கும்போது ரைட்டர்ஸாக தான் இந்த இடத்த பார்ப்போம். ஒரு பையரான இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து 1.3 crores இருக்காங்க. அண்ட் தென் சேஞ்ச் இன் ஓஏல வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து ப்ளஸ் 4.4 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இப்போ வந்து இதை பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அதில் பையும் இருக்கு செல்லும் இருக்கு. பட் மேஜர் வந்து போர்ஷன் வந்து செல்லு தான் இருக்கும். லிமிடெட் போர்ஷன் மட்டும் தான் பை இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 1.3 crores வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஈக்குவலாக மிக்சடாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்பாட்ல போய் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். எப்போ இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து ரைட்டர்ஸ் வெளியே போறாங்களோ, ரைட்டர்ஸ்ன்றது யாரை சொல்லுவோம்னா செல்லர்ஸை சொல்லுவோம். செல் பண்றதா ரைட் பண்றதுன்னு சொல்லுவாங்க செல்லர்ஸோட லாங்குவேஜ்ல. ஸோ இப்போ இந்த ரைட்டர்ஸ்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்டர் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தான் ஓஏ பார்க்கும்போது ஜென்ரலாக பேசுற ஒரு டேர்ம்னு வச்சுக்கோங்க. இப்போ கால் ரைட்டிங் 1.3 crores இருக்கு அண்ட் தென் புட் ரைட்டிங் வந்து 4.1 lakhs மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து 1.3 crores வால்யூம் வந்து உள்ள கால் ரைட்டிங்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கால் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கால் ஆப்ஷன்
மேலே போகக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க செல்லர்ஸ் வந்து ரைட் பண்றாங்க. ஸோ இப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அந்த கால் ஆப்ஷன் ஸ்பைக் வரும்போது செல்லர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க. எக்ஸிட் ஆகும்போது இங்க இந்த 1.3 crores இருக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த 1.3 crores கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ -17 lakhs காட்டுச்சு. ஸோ காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு +4 lakhs இருந்துச்சு. ஸோ முன்னாடி செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ செல்லர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ அப்போ செல்லர் ரெடியூஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்பாட், அதாவது அந்த ஏரியா, இந்த 24,300ன்ற ஏரியா வந்து உங்களுக்கு வீக் ஆகிக்கிட்டே வரும். கால் ரைட்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்ற பட்சத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பாருங்களேன். உங்களுக்கு 24,250 இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்க வேண்டாம், இந்த லெவல்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ புட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல புட்டு போகாது அப்படின்றவங்க தான் புட் ரைட்டர்ஸ். இதுக்கு மேல கால் போகாது அப்படின்றது தான் கால் ரைட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ நீங்க ஒரு கால் ரைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட் மேல போகக்கூடாது அப்படின்ட்டு கால் ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி புட்டை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேல கீழே வரக்கூடாது மார்க்கெட்னு ரைட் பண்றாங்க. இதுதான் ரைட்டிங்ன்றது, செல் பண்றாங்க அந்த ஸ்ட்ரைக்கை. ஸோ செல்லர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு மேல மார்க்கெட் மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து கால் அதிகமா ஏத்தி இருந்தாங்க, அதாவது செல் பண்ணியிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறாங்க. இந்த சைட்ல உங்களுக்கு அதே மாதிரி புட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டும் இருக்கு. இந்த புட்டோட வால்யூம் உங்களுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் இப்போ இந்த சைட்ல இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர்ல நிறைய ஸ்ட்ரீக்ஸ் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இந்த லெவல் எல்லாம் வெறும் உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸ் வந்து இன்னைக்கு அட் பிரசன்ட் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டை மேல போகிறதுக்கு செல்லர்ஸ் விரும்பல. ஸோ எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கால் ரைட்டர்ஸே கிடையாது, சாரி புட் ரைட்டர்ஸே கிடையாது. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அண்ட் கால் ரைட்டர்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, மார்க்கெட் அந்த இப்போ அட் பிரசன்டா 24,350க்கு மேல போகிறதுக்கும் செல்லர்ஸ் விட மாட்டாங்க. அதே மாதிரி 24,200 கீழே வரத்துக்கும் செல்லர்ஸ் விட மாட்டாங்க. அதாவது புட் ரைட்டர்ஸ் இந்த சைட்ல அதிகமா இருக்காங்க, இந்த சைட்ல கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, கிரீன் கலர்ல இருக்கிறது சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, உங்களுக்கு இருக்க சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு வியூ பண்ணலாம். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ராடல் நடக்குது அப்படின்னுவாங்க. ஸோ மார்க்கெட் சைட்வேஸ்ல போடுறப்பலாம் செல்லர்ஸும் பையர்ஸும் ஈக்குவலா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது, யார் ஜெயிப்பாங்க, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கேர்ஃபுல்லா, ஸோ மார்க்கெட்டை விட்டு ஆஸ் அ பையரா மார்க்கெட்டை விட்டு அவாய்ட் பண்றது பெட்டர். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்காங்க, மார்க்கெட்டும் இப்போ அந்த ஏரியால தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,300ல இருக்கு இல்லையா மார்க்கெட், 24,300ல பையர்ஸும் செல்லர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க. ஐ மீன் கால் ரைட்டர்ஸும் புட் ரைட்டர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்கன்ற பட்சத்துல நம்ம ஆஸ் அ பையரா நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல என்ட்ரிஸை அவாய்ட் பண்றது நல்லது. ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல ஒரு ஒரு ஆப்ஷன்ல இருந்து புட் ஆப்ஷன்ல இருந்தோ, சாரி கால் கால் ரைட்டிங்ல இருந்தோ இல்ல புட் ரைட்டிங்ல இருந்தோ நம்ம ரைட்டர்ஸ் வெளியே போறாங்கன்ற பட்சத்துல நம்ம அந்த சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் நீங்க செல்லர் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்போ ஸ்ட்ராடல் ஹெவியா இருக்கோ அப்போ வந்து அது செல்லருக்கு ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம். அது அவங்களுக்கு செல்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகேல இருந்து தானே அவங்க ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராடல்ஸ் நல்லா இருக்கும். பட் பையருக்கு ஸ்ட்ராடலா இருந்தா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராடல் ஷிஃப்ட் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு, 300ல இருந்து இப்போ மார்க்கெட் வந்து 350 ஜோனுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்க இங்க போயிட்டு சார்ட் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஒரு இப்போ அட் பிரசன்ட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஏரியா வந்து 350, ஆல்மோஸ்ட் அடுத்த மணியா 350 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ செல்லர் ரெடியூஸ் ஆனாங்க இல்லையா, சரி கால் ரைட்டர்ஸ் ரெடியூஸ் ஆனாங்க, புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா புட் ரைட்டர்ஸ் மார்க்கெட் மேல போக தள்ளியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அதே சினாரியோ தான், புட் ரைட்டர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, கால் ரைட்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. எந்த சைடில் பிரேக் அவுட் இருக்கு, எந்த சைட்ல இருந்து யார் வெளியே போறாங்களோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இப்போ திரும்ப மார்க்கெட் கீழே வருவோம். மார்க்கெட்டோட ஸ்ட்ராடல் வந்து 350 ஸ்ட்ரைக்ல இருந்து 300 ஸ்ட்ரைக்குக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பையர்ஸோட செல்லர்ஸோட லெவலை வச்சு நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எடி ப்ரோ, நீங்க என்னன்னு கேளுங்க, யாரையாவது கேளுங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நல்ல நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ.